தமிழக அரசியலில் எதிர்பாராத திருப்பமாக பாஜக மற்றும் அதிமுக மீண்டும் கைகோர்த்துள்ளன. இந்த கூட்டணியின் முன்னணி முகமாக என்டிஏ சார்பில் எடப்பாடி பழனிசாமியே முதல்வர் வேட்பாளராக இருப்பதை அமித்ஷா உறுதிப்படுத்தினார். மேலும் இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்ளும் நோக்கில் அமித்ஷா இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்தார். மதுரையில் நடைபெற்ற இந்த பயணத்தின் போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கியமான கூட்டணி துணை கட்சியினருடன் முக்கிய சந்திப்புகள் நடைபெற்றன. 2 நாள் பயணமாக வந்த அமித்ஷா பல்வேறு அரசியல் தலைவர்களுடன் கலந்துரையாடியதுடன் சில சந்திப்புகள் தீர்வை நோக்கி செல்லாமல் முடிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணியை கட்டமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். பொறுப்பேற்கப்பட்ட பணிகளை நயினார் திறமையுடன் முன்னெடுத்து வருகிறார். இதனிடையே அண்ணாமலை நேரடி அரசியலில் பின்வாங்கியிருப்பதும் அவருடைய நேரடி தாக்கம் குறைவாக இருப்பதும் கட்சிக்குள் பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. முன்னதாக பாஜக அதிமுகவின் ஒருங்கிணைந்த தலைமையில்தான் கூட்டணியில் பங்கேற்றிருந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன் போன்ற தலைவர்கள் கூட்டணியில் இல்லை என்பதால் அந்த பகுதிகளில் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பீடு செய்கின்றன. இந்த நிலையில் தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் தென்னிந்திய அரசியல் சூழ்நிலை குறித்து சமீபத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. இதில் அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய சவாலை உருவாக்கும் வகையில் இருக்கலாம் என்பதே கருத்தாக இருந்தாலும் அந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி பல கட்சிகளை ஒரே அட்டைப்படத்தில் இணைக்க வேண்டும் என்பது முக்கிய ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில்தான் திமுகவின் வலிமையை சீர்குலைக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாஜக தற்போது தேர்தலை நோக்கி தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக கட்சிக்கு தகுந்ததாக கருதப்படும் 70 தொகுதிகளை அடையாளம் காட்டி அவற்றில் வெற்றி பெற முயலும் திட்டத்துடன் செயல்படுகிறது. வெற்றியை தொடர்ந்து புதிய ஆட்சியில் அமைச்சு பதவிகளை பெறும் நோக்கத்துடனும் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருப்பினும் ஒரு பக்கத்தில் சில தமிழக பாஜக நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு எதிராக டெல்லிக்கு புகார் அளித்ததாகவும் சமூக வலைதளங்களில் கருத்துகள் பகிரப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புகார் அளிப்பில் ஈடுபட்டவர்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை கட்சிக்குள் உள்ள கலக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இதே சமயம் அதிமுகவின் சில முக்கிய நிர்வாகிகள் பாஜக தலைவர்கள் குறித்து விமர்சனத்துடன் பேசும் வீடியோக்கள் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்து அவற்றை டெல்லி தலைமையகத்துக்கு அனுப்பியுள்ளனர். இதனை அடுத்து பாஜக தேசிய தலைமை விரைவில் இது குறித்து கடுமையான முடிவை எடுக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.